லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 35. திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாய் இருக்கும். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலே கலிலேய கடல், திபேரிய கடல், கெனசரேத்து ஏரிக்கரை என்று நாம் பார்க்கின்றோம். இவை எல்லாமே ஒரே கடல்தான். இந்த கடலை பற்றி நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். ஏனென்றால் இந்த கடலிலே ஏராளமான மீன்கள் வாழ்கின்றன. அந்த கடலை சுற்றி நிறைய குடும்பங்கள் வாழ்கின்றன. அந்த கடலை சுற்றி மரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள், இவ்வாறு அந்த கடல் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனால் அந்த கடலை வெவ்வேறு பெயர்களிலே சொல்லி அழைத்து மகிழ்கின்றார்கள். ஏன் அந்த கடலுக்கு அவ்வளவு ஒரு பெருமை என்றால், அந்த கடலுக்கு வருகிற தண்ணீர், அந்த தண்ணீரை தனக்கே வைத்துக் கொள்ளாமல் தண்ணீரை அது வெளியில் அனுப்பும். தனக்கென்று ஓரளவுக்கு வைத்துக்கொண்டு மீதம் இருக்கிற தண்ணீரை வெளியே அனுப்பும். அங்கிருந்து வருகிற தண்ணீர் மரண கடல், டெட் சி என்கின்ற கடலுக்கு வரும். ஆனால் இந்த டெட் சி, மரண சமுத்திரம், இந்த கடலிலே வருகிற தண்ணீர் வெளியேறாது. ஆதலால் அந்த கடலுக்கு பெயர் மரண சமுத்திரம். அதிலே மீன்கள் இல்லை, அதிலே எந்த ஒரு பிராணியும் வாழ முடியாது, யாருக்கும் ஆசீர்வாதமாக அது இல்லை. காரணம், அந்த தண்ணீர் வெளியில், அந்த சமுத்திரம் தண்ணீரை வெளியில் அனுப்பாது. அதே போலத்தான் நாம் பிறருக்கு உதவும் பொழுதுதான், நம்மிடம் இருப்பதை பிறருக்கு எதிர்பார்க்காமல் கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரே வழி எதிர்பார்க்காமல் கொடுப்பது. பிறர் நமக்கு கொடுத்ததை மறக்காமல் நன்றியோடு இருப்பது. ஆபிரகாம் எதிர்பார்க்காமல் கொடுத்தார், எதிர்பார்க்காமல் உதவி செய்தார். லோத்து செழிப்பான பகுதிகளை எடுத்துக்கொண்ட பொழுது